இப்படி போடு. இஸ்ரேலில் மோடி அறிவித்த ஒற்றை செய்தி அலரும் உலக நாடுகள். இது மட்டும் நடந்தால் இந்தியா உலக அரங்கில் இன்று எவ்வளவு உயரத்தில் நிற்கிறது என்பதை நிரூபிக்கும் வரலாற்று தருணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இஸ்ரேல் பயணம் அமைந்துள்ளது. உலக நாடுகள் அனைத்தும் உற்று நோக்கிய அந்த தருணத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் மோடி அவர்கள் எனக்கு சகோதரருக்கும் மேலானவர் என்று பெருமையுடன் குறிப்பிட்டது இந்தியாவின் சர்வதேச மதிப்பு எவ்வளவு உயர்ந்துள்ளது என்பதற்கான தெளிவான சான்றாகும். இந்த நிகழ்வை வரவேற்று தமிழக பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா அவர்கள் பெருமையுடன் குறிப்பிட்டதாவது, இது ஒரே ஒரு பிரதமருக்கான மரியாதை அல்ல, 140 கோடி இந்தியர்களின் உயர்ந்த கண்ணியத்திற்கான உலக அங்கீகாரம் என்றார். உலகின் பல பகுதிகளில் யூத மக்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடைபெற்ற கடினமான காலங்களில் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து இஸ்ரேலுக்கு துணை நின்ற நாடு இந்தியா மட்டுமே என்ற நெத்தன்யாகு அவர்களின் பாராட்டு இந்தியாவின் மனிதநேய பொறுப்பையும் உறுதியான நட்பையும் வெளிப்படுத்துகிறது. வரலாற்று காலங்களிலிருந்தே இந்தியா யாரையும் மதம், இனம், மொழி அடிப்படையில் பாகுபடுத்தாமல் காக்கும் பண்பை கொண்ட தேசமாக விளங்குகிறது. அந்த பண்பே இன்று உலக அரங்கில் மரியாதையாக மாறியிருக்கிறது. இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவாக கூறியது ஒன்று: தீவிரவாதம் என்பது மனித குலத்திற்கு எதிரான பொதுவான அச்சுறுத்தல். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவும் இஸ்ரேலும் கைகோர்த்து நிற்கும். உலக அமைதிக்காக ஜனநாயக மதிப்புகளை காக்கும் நோக்கில் இரு நாடுகளும் உறுதியாக இணைந்து செயல்படும். இது அரசியல் கூட்டணி மட்டுமல்ல, மதிப்புகளின் கூட்டணி. மேலும் இஸ்ரேலில் நிகழ்ந்த தாக்குதல்களில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு உங்களது இழப்புக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் மோடி அவர்கள் மனிதநேய உணர்வோடு தெரிவித்தது உலக தலைவராக மட்டுமல்ல, மனிதநேய தலைவராகவும் அவரை உயர்த்துகிறது. இதனை குறிப்பிடும்போது சதீஷ் ராஜா அவர்கள் கூறியது, துக்கத்தின் நேரத்தில் துணை நிற்கும் இந்தியா, தீவிரவாதத்திற்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்கும் இந்தியா, அதுவே பிரதமர் மோடி உருவாக்கிய புதிய இந்தியா என்றார். இன்று உலகம் முழுவதும் இந்தியாவை வெறும் வளர்ந்து வரும் நாடாக அல்ல, வலிமையான, நம்பகமான, பொறுப்பான வல்லரசாக பார்க்கிறது. பிரதமர் மோடி அவர்களின் வலுவான வெளிநாட்டுக் கொள்கை, தெளிவான நிலைப்பாடு, தைரியமான முடிவுகள் இவை அனைத்தும் இந்தியாவை உலக மேடையில் தனித்த அடையாளத்துடன் நிறுத்தியுள்ளது. இந்தியா இனி பின்தொடரும் நாடு அல்ல, வழிகாட்டும் நாடாக உயர்ந்து நிற்கிறது. இந்தியா இஸ்ரேல் நட்பு என்பது இரு அரசுகளுக்கு இடையேயான உறவு மட்டும் அல்ல, அது பாதுகாப்பு, தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் மனிதநேய அடிப்படைகளின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட உறவு. இறுதியாக தமிழக பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா அவர்கள் பெருமையுடன் தெரிவித்ததாவது, இந்தியாவை விஸ்வகுரு நிலைக்கு கொண்டு செல்லும் பயணத்தில் இப்படிப்பட்ட சர்வதேச அங்கீகாரங்கள் வரலாற்றில் பொற்குறிகளாக பதியும். பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா உலகத்தை வழிநடத்தும் சக்தியாக உருவெடுத்து வருகிறது என்றார்.